அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா கரூரில் ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை விசாரிக்கிறதுக்காக மத்திய பாஜக அரசு ஒரு எம்பிக்கள் குழுவை தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சாங்க. நாங்கள் கேட்குறோம், ஏங்க மணிப்பூரில் பெண்களை நிர்வாணமாக ஓட விட்டாங்க, அங்கே பெண்களை அதிகமாக கேவலப்படுத்தினாங்க, இழிவுபடுத்தினாங்க, ரொம்ப கொடூரமாக தாக்குதல் நடத்தினாங்க. அங்கெல்லாம் போகாத எம்பிக்கள் குழு எதற்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த விஷயத்தை, இது ஒரு கூட்ட நெரிசலில் எதாச்சியாக நடந்த ஒரு சம்பவம், இதை எப்படி நீங்கள் இதை விசாரிக்கிறதுக்கு வர்றீங்க? அங்கே போய் நீங்கள் ஒரு எந்த என்கொயரியுமே எதுவுமே நீங்கள் வைக்கல. இந்த மாதிரி ஒரு குழுவை அமைச்சு தவேக தலைவர் அவர்களுக்கு, விஜய் அவர்களுக்கு சாதகமாக கொண்டுட்டு வர்ற மாதிரி கொண்டு அவரை மிரட்டி உங்க பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய அந்த குழு. அதே போல பாத்தீங்கன்னா பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா, நான் ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவன் தான், எனக்கு அதிகமான வசதி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. இடையில பாத்தீங்கன்னா அவர் பல கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி இருக்கிறாரு. இது எப்படி? இடையில அவர் சொன்னாரு, ஒரு பேட்டியில அவரே சொல்லி இருக்கிறாரு, எனக்கு வீடு கூட வாடகை என் ஃப்ரெண்டு தான் கொடுக்குறாங்க, என்னோட வீட்டுக்கு வாடகை கூட என் ஃப்ரெண்டு தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி அடுத்தவங்க கொடுத்த காசுல இவர் வாடகை கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்த இவரு எப்படி திடீர்னு பல கோடி ரூபாய்க்கு இப்படி ரீசெண்டா சொத்து வாங்கி இருக்கிறாரு? உண்மையாமே திரையில நம்ம நிறைய நடிகர்களை பார்த்துருக்கிறோம். ஆனா நம்ம அண்ணாமலை அவர்களுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்குது. தமிழகத்துல நீங்க மாநில தலைவரா இருக்கும்போது இவ்வளவு காசு நீங்க அடிச்சிருக்கிறீங்கிறது இப்பதான் தெரியுது. நாங்க இப்பவும் சொல்றோம், பாஜகனால நிச்சயமா இங்க கால் ஊன்றவே முடியாதுங்க. நீங்க என்னதான் நடிப்பு பண்ணினாலும் உங்களால நிச்சயமா தமிழ்நாட்டுல கால் ஊன முடியாது. நீங்க இந்த கரூர் சம்பவத்தை அப்படியே பில்டப் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற டிராபேக் எல்லாம் அப்படியே மறைச்சிட்டு வர்றீங்க. இதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மைங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி மத்திய பாஜக அரசு ஜிஎஸ்டியை நாங்க கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. யார் ஏத்துனாங்க, யார் கம்மி பண்ணாங்க? நீங்களா எச்சு பண்ணிட்டீங்க, நீங்களா கம்மி பண்ணிட்டீங்க. அக்கா வானதி அக்கா பாத்தீங்கன்னா ஒரு கடையா போய் ஏறி கேட்டு ஜிஎஸ்டி கம்மியாயிருச்சு, இப்ப உங்க வியாபாரம் எப்படி இருக்குது, எப்படி எதெல்லாம் வியாபாரம் அதிகமா போகுது நல்லா கேட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்க கேட்கிறோம், ஜிஎஸ்டி யாருங்க எச்சா போட்டது? நீங்க தானே எச்சா போட்டீங்க. அன்னைக்கே தலைவர் சொன்னாங்க, ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க, ஜிஎஸ்டி இதுக்குள்ளதான் இருக்கணும்னு. ஆனா நீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுல வரிகளை எச்சா போட்டு நீங்க இன்னைக்கு அதை திரும்ப கம்மி பண்ணி கொண்டு நிறுத்தி இருக்கிறீங்க. இது ஒன்றும் பெரிய சாதனை கிடையாதுங்க. நீங்களா எச்சு பண்ணீங்க, நீங்களா கம்மி பண்ணிட்டீங்க. மக்களுக்கு நல்லாவே தெரியுது எது நல்ல உண்மை, எது பொய் அப்படிங்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமா தடை செய்யப்பட்டது இந்த RSS அமைப்பு. இந்த RSS அமைப்புக்கு இன்னைக்கு 100ஆண்டு விழா கொண்டாடி அதுக்கு காயின் வெளியிடுறீங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சக்தியா, அழிக்க முடியாத ஒரு சக்தி மாதிரி இங்க வாழ்ந்துருச்சு அப்படின்னு நினைச்சு நீங்களா அதுக்கு ஒரு பெரிய விழா கொண்டாடுறீங்க. அதுக்கு புதுசா ஒரு காயின் வெளியிடுறீங்க, நோட்டு வெளியிடுறீங்க. என்னங்க இதெல்லாம்? உண்மையாலுமே சொல்ற, அதிகப்படியா எல்லாராலும் வெறுக்கப்பட்ட இயக்கம் இந்த RSS இயக்கம். அதற்கு ஒரு பாராட்டு விழா வச்சிருக்கிறீங்க, அதுக்கு நாணயம் வெளியிடுறீங்க. இந்த மாதிரி மோசமான அரசியல் நிச்சயமா நீங்க பண்ணுனீங்கன்னா நீடிக்கவே முடியாது. அதே மாதிரி திருட்டு ஓட்டு போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. கேட்டா நாங்க ஜெயிச்சிட்டோம் சொல்றீங்க. அது உண்மையான வெற்றியே கிடையாது. மக்களுக்கு தெரியும் என்னங்கிறது. மக்கள் இப்ப எல்லாத்தையுமே நல்லா உணர்ந்துட்டு தான் வர்றாங்க. நிச்சயமா உங்களுடைய காலம் சீக்கிரமா முடிய போகுது. இது எந்த விதத்திலையும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாதுங்க. அதனால பாஜக அரசே தயவு செய்து நீங்க ரொம்ப சாதனை பண்ண மாதிரி ஒரு விஷயத்திலையும் நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய பயணம், உங்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது இத்தோட முடிய போகுது.